அவருக்கு பிஎம் தெரிஞ்சாலும் சரி சிஎம் தெரிஞ்சாலும் சரி ஒரு பொண்ணுக்கு இப்படியெல்லாம் நடந்தா பப்ளிக் இதை பார்த்துட்டு கேள்வி கேட்க மாட்டாங்களா? என் குழந்தைக்கு யார் பதில் சொல்றது? ஸ்ருதியும் சேர்ந்துதான் எல்லாத்துக்கும் காரணம். அவங்களுக்கும் எல்லாமே தெரியும். அவங்க ஒரு வார்த்தை கூட இதுல தலையிடாம இருந்தாங்க. அவங்களும் முக்கியமான காரணம். அவங்க ஒரு அட்வொகேட் தானே, போராடணும்னு நினைச்சிருந்தா போராடி கேட்டிருக்கலாம்ல. அப்ப ஏன் அமைதியா இருந்தாங்க? இப்ப என் குழந்தையும் நானும் தான் தனியா நிக்கிறோன்னு கிறிசல்டா அவங்க வேதனையோட நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். அவரோட பிசினஸ் பார்ட்னர்ஸ் வரட்டும், யார் வந்தாலுமே என்ன மனைவின்னு சொல்லி தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு. யார்கிட்டயுமே அவர் என்ன ஜாயின் மட்டும் இன்ட்ரோ பண்ணல, எல்லார்கிட்டயுமே ஒய்ஃப்னு தான் இன்ட்ரோ பண்ணாரு. ஸ்ருதி அவங்க அப்ப எல்லாமே எங்களை கண்டுக்கவே கிடையாது. அவங்க ரொம்ப வருஷமா இன்ஸ்டால எந்த ஒரு புகைப்படமும் மாதம்பட்டி அவரோட சேர்ந்து பதிவிட கிடையாது. ஆனா இப்பதான் ரீசெண்டா பதிவிட்டிருக்காங்க. அப்ப நாங்க திருமணமானது, நாங்க ஒன்னா இருக்கிறது, நாங்க வாழ்க்கை நடத்துறது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா அவங்க எந்த பிரச்சனையும் பண்ணல. அவங்க அம்மா அப்பா கூட்டிட்டு பிரச்சனை பண்ண கிடையாது. என்ன நேரா பார்த்து சண்டை போட கிடையாது. இல்லன்னா அவங்க போராடி இருப்பாங்கல்ல. அப்படி ஏதாச்சும் பண்ணியிருந்தா கூட என் வாழ்க்கையை காப்பாத்தி இருப்பேன். எனக்கு குழந்தை கொடுத்துட்டு இப்படி என்ன தனியா விட்டுட்டு அந்த குழந்தைக்கு இப்ப நான் என்ன பதில் சொல்றது அப்படின்னு சொல்லி அவங்க இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. பிரபலமான சேனல்ல ஒரு அவார்ட் நிகழ்ச்சி வச்சாங்க. அதுல போன வருஷம் என்ன கூட்டிட்டு போய் ஒய்ஃப்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. இந்த வருஷம் ஸ்ருதி அவங்கள கூட்டிட்டு போயிருக்காரு. நான் அவரோட 2 வருஷம் பொண்டாட்டியா வாழ்ந்திருக்கேன். எமோஷனல் கனெக்ட் எனக்கு அவர் கூட இருக்கு. அவர்னால ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. இப்படி எல்லாம் சொல்லிட்டு அவர் எப்படி இப்ப என்னை ஏமாத்தினாரு அப்படின்னு கேக்குறாங்க. அதே போல ஸ்ருதி அவங்க 6 வருஷமாவே பிரிஞ்சுதா இருக்காங்க. நானும் மாதம்பட்டி ரங்கராஜ் அவருடைய வீட்டுக்கு போயிருக்கேன். மாமனார் மாமியா கூட எல்லாம் பேசியிருக்கு. கோயம்புத்தூர் போய் அவங்களெல்லாம் மீட் பண்ணியிருக்கேன். எல்லாருமே அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். அம்மா அப்பா அவர் தம்பி எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸ்ருதி அவங்கள விட்டு இவர் பிரிஞ்சுதான் இருந்தாரு. இப்பதான் ஸ்ருதி அவங்க கூட மறுபடியும் இவர் பேசுறாரு. அதே போல மாதம்பட்டி அவரும் ஸ்ருதி அவங்க கிட்ட எல்லாமே சொல்லிட்டாங்க. அதாவது கல்யாணம் பண்ணிட்டேன்னு கூட சொல்லிட்டு அதை அவங்க கண்டுக்கவே இல்லை. நான் எப்படி போனாலும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க எதுவும் கேட்க போறது இல்லைன்னு ரங்கராஜ் அவர் கிறிசல்டா அவங்க கிட்ட சொன்னதுனால அவங்க நம்பினதா சொல்றாங்க. அதே போல நானும் அவரு 1.5 வருஷமா இந்த வீட்டுல இருக்கோம். ஒரு நாள் கூட ஒய்ஃபோட கால் வந்தது கிடையாது. ஸ்ருதி அவங்க கால் பண்ணது இல்ல, பேசினது இல்ல, எதுவுமே பண்ணது இல்ல. நான் அதெல்லாம் வச்சுதான் நம்பினேன். ரங்கராஜ் அவருடைய வீட்டுல ஒரு விசேஷம் நடந்திருக்கு. அந்த இடத்துல ஸ்ருதி அவங்களும் இன்வைட் பண்ணிருக்காங்க. இதை ஜாய் கிறிசல்டா அவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் அவர் போயிருக்காரு. உன்னை நான் ஹர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காராம். அங்க போய் போட்டோஸ் எல்லாம் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்காராம். அந்த சமயத்துல இவங்கனால ஏன் போக முடியலன்னா, இவங்க பிரெக்னெண்டா இருந்தாங்க, சில விஷயங்கள் இருந்துச்சு, அதனால இவங்கனால போக முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல மீடியால இருக்க எல்லாருக்குமே தெரியும் 2023லயே நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனா அவர் தான் மறைச்சிட்டாரு. நான் துருவி துருவி நிறைய விஷயங்களை கேட்கும் போதுதான் அவர் உண்மையை ஒத்துக்கிட்டாரு. அவர் என்கிட்ட காலை பிடிச்செல்லாம் மன்னிப்பு கேட்டாரு. அந்த விஷயத்த தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் நடுவுல யாரும் வர முடியாது அப்படின்லாம் சொன்னாரு. நிறைய நம்பிக்கை கொடுத்தாரு. குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டது கூட அவர் தான். இவரா கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி கமிட்மெண்ட்குள்ள என்ன தள்ளி விட்டாரு. கல்யாணம் பண்றது கூட ஏமாத்திரலாம், குழந்தைய ஏமாத்த முடியாதுன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிச்சாரு அப்படின்னு கிறிசல்டா அவங்க நிறைய உண்மைகளை சொன்னாங்க. நிறைய பேர் இவங்களுக்கு ஆதரவும் கொடுத்து பேசுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க.